இப்போ நாம துரோக அரசியலை பார்க்க ஆரம்பித்திருக்கோம். துரோக அரசியலா? இவருக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இல்லைன்னா அதுக்கு பேர் துரோகமா? இந்த ஆட்சி கூடிய விரைவில் டிவிகே ஆட்சி கலைக்கும். நீ ஒரு டுபாகூர் தீர்க்கதரிசி அப்படின்னு நான் சொல்கிறேன். தேவன்லாம் தேவையில்லை. ஏன் தெரியுமா? கூடிய விரைவில்னு சொல்லக்கூடாது, துல்லியமாக சொல்லணும். அதனுடைய அடுத்த கட்டம் என்னன்னா ரீஎலெக்ஷன் தமிழ்நாட்டில் வரும். நான் யோசிக்கிறதெல்லாம் டீ கடையில் சும்மா பேசலாம், ஆனால் தேவன் சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. நான் தான் தீர்க்கதரிசி, தமிழ்நாட்டில் பஞ்சம் வந்துருச்சு, தீர்க்கதரிசியே இல்லை, நான் தான், என்னால் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அரசியல் சீசன் மட்டும் முடிவே இருக்காது. ஏன்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பஞ்சமே இல்லை. சரி, ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். ஜேம்ஸ் வசந்த்னு ஒரு நபருக்கு சிறப்பாக பாயசம் கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளும் போடலான்னு நினைக்கிறோம். இன்னும் தரவுகளோட இன்னும் பலமாக ஒரே வீடியோ அப்படி இருக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ சிரமத்துக்கு மன்னிக்கவும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. 2026 எலெக்ஷன் தமிழ்நாட்டில் உங்கள் யாவருக்கும் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். அப்படி ஒன்றும் இல்லையே, மிகப்பெரிய குழப்பம். நான் படுத்து என் வேலையை பார்த்துட்டு நான் படுத்து போயிட்டுருக்கேனே. உங்கள் யாவருக்கும் இதுலேயும் தெரியுது இது ஒரு வேஸ்ட்டுன்னு. 108 இடங்களை வென்றும் டிவிகேனால் ஆட்சி அமைக்க முடியல. யாரும் சப்போர்ட் பண்ண ரெடியாக இல்லை. இப்போது நாம் துரோக அரசியலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். துரோக அரசியலா? இவருக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இல்லைன்னா அதுக்கு பேர் துரோகமா? காணொலிகளிலே எப்படியாவது ஒரு அரசாங்கம் அமைந்து விடாதா அப்படின்னு ஆவலோடு ஒவ்வொரு நாள் அதிகாலையிலிருந்து மாலை வரைக்கும் நீங்கள் செய்திகளை பார்த்து கொண்டிருப்பது எல்லாருக்கும் தெரியும். நான் பார்க்கவே இல்லையே, அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? நானும் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து கிறிஸ்தவ ஜனங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அறிவிக்கப்பட்டிருக்கு நம்முடைய ஊழியத்தின் மூலமாய். காமெடி, அது காமெடி. அந்த காமெடியெல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏன்னா அறிவித்தது ஒன்றும் இல்லை, 10. ஒரு மானமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் பொய் சொல்லக்கூடாது, சரியா? 10 பொய்யை சொல்லிவிட்டு அதில் ஒன்று நடந்த மாதிரி இன்னும் நடக்கலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடந்த மாதிரி இல்லை நடக்கிற மாதிரி இருக்குன்னு நான் சொன்ன பார்த்தியான்னு கதறக்கூடாது. அது தனியாக ஒரு பதிவாக சிறப்பாக பார்த்துடலாம். இப்போது இந்த பதிவை பார்க்கலாம். கடவுள் தமிழ்நாட்டின் மீது என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எத்தனை பேர் இப்படி கிளம்பியிருக்கிறீங்க? கடவுள் சொல்ல போகிறத நான் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு சொல்கிறேன். நான் ஒரு ஊழியக்காரன் என்பதனால, நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதனால இந்த காணொலியை நெக்லெக்ட் பண்ணிங்கன்னா அதன் இழப்பு உங்களுக்கு தான். என்ன குசுத்தொல்லை தாங்க முடியலப்பா. எனக்கு என்ன இழப்பு? 2 கட்சிகள் தான் ஆளும் என்ற நிலையை 2 வருஷத்தில் ஒரு கட்சி மாற்றுதுன்னா அந்த கட்சியினுடைய பெருமையோ புகழோ அந்த கட்சியின் தலைவருடைய புகழ் மாத்திரம் தானா அப்படின்னு உலக மனுஷன் ஒருவேளை அவருடைய புகழினால தான் இப்படி மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நினச்சா நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவனாக தேவனுடைய தீர்க்கதரிசியாக நான் அதை மறுத்துட்டு போங்க. எவ்வளவு புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் நினைப்பது போல அந்த டிவிகேயின் தலைவர் ஒரு புகழ் வாய்ந்த புகழ்பெற்ற மனிதராக இருந்தாலும் அவருடைய புகழ் அவரால் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியல. ஃபார்ம் பண்ண முடியலையா? ஓஹோ. அவருடைய புகழ் இன்னைக்கு ஆளுநர்கிட்ட போய் அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான லெட்டர் கொடுத்தும் அவரால் எதையுமே சாதிக்க முடியல. எதையுமே சாதிக்க முடியலையா? நிரந்தரமாகவே சாதிக்க முடியாதா? அப்படி சாதிச்சா அந்த மக்கள்லாம் அவருடைய புகழ்னால சாதிச்சாங்கன்னு நம்புவாங்களா, இல்லை ஆண்டவர்னாலன்னு நம்புவாங்களா? இதை எங்கேயாவது வேதத்தில் யாராவது உலகத்தில் அவன் ராஜாவான பற்றி அது எங்கள் ஆண்டவர் தான் சொல்லிட்டு தெரிஞ்சாங்களா? யாராவது புதிய உடன்படிக்கையில் எங்கேயாவது உலகத்தில் யாராவது எதையாவது பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் எங்கள் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? ஒரு சின்ன அணு கூட அசையாது, அதெல்லாம் நான் மறுக்கலை. அவருடைய கண்ட்ரோல் இல்லாமல் எதுவுமே நடக்கலை. அவருடைய அனுமதின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே அவருடைய நாலேஜில் அவருடைய கண்ட்ரோலில் தான் நடக்குது, சரியா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் புதிய உடன்படிக்கை ஊழியக்காரர்கள் யாராவது ஜென்ரல் பப்ளிக் கிட்ட போயிட்டு பார்த்தியா அவருனால தான் சொல்லிட்டு தெரிஞ்சாங்களா? பதில் வருமா? என்னத்த புகழ் இருந்தும் கடவுளுடைய அனுக்கிரகம் தேவனுடைய திட்டம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அது தெரியும் பாஸ். இப்போது புதிய உடன்படிக்கை ஊழியர்கள்லாம் வெளியில் போய் சுவிசேஷம் அறிவித்து எல்லாத்துக்கும் காரணம் இயேசுதான்னு சொன்னாங்களா, இல்லை ஏதோ அரசியல் கட்சி தலைவர் இல்லை ராஜா இதானா அதானா அதெல்லாம் இயேசு கண்ட்ரோல்னால தான் சொல்லிட்டு இருந்தாங்களா?
அது யாராக இருந்தாலும் சரி. இதோ இந்த ஊழியத்தின் மூலமாக இவங்களுக்கு முதல் முறை தேவன் இதோ இந்த காரியம்தான் தமிழ்நாட்டில் நடக்கும் என்று சொல்லும் பொழுது பெரும்பாலான கிறிஸ்தவ ஜனங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து மிகவும் குறைகளை பேசி அவதூறு பரப்புனாங்க. அவதூறா? தேவன் சொன்னாருன்னு நீங்கள் தான் தேவன் பேரில் அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க. நாங்கள் அவதூறு பரப்பணுமா? இது என்ன கதையாக இருக்குது? தேவன் சொன்னாருன்னு உங்கள் வாய்க்கு வந்தது 10 சொன்னீங்கல்ல, 10 எடுத்து துல்லியமாக பார்த்தா சின்ன குழந்தை கூட காரி துப்பும். அவ்வளோ காமெடி. தேவன் சொன்னாருன்னு நீங்கள் தேவன் பேரில் அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க. அடுத்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டில் டிவிகே அப்படின்ற தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பிரதர் விஜயுடைய கட்சி. இந்த கட்சி கூடிய விரைவில் ஆட்சி அமைக்கும். இப்போ தான் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. தேவன் அனுகிரகம் பண்ண முடியாது. இப்போ கூடிய விரைவில் ஆட்சி அமைக்கும். என்னப்பா சொல்ல வரீங்க? சரி, அதில் ஒன்று, அதெல்லாம் கூடிய விரைவில் ஆட்சி அமைக்கும். உங்கள் தேவன் இந்த டேட்டில் இல்லை இந்த மாதத்தில் இன்னைக்கு இப்படி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லலையே. ஏன்? ஏன்னா நீங்கள் அவருடைய தீர்க்கதரிசி இல்லை. நீங்கள் சுயமாக உங்கள் கற்பனையில் உதிக்கிற ஒரு சில விஷயங்களை நம்பி அது நடக்கும்னு எண்ணி வாய்க்கு வந்ததை உளறிட்டுருக்கீங்க. அதுக்கு இது ஒன்றே ப்ரூஃப். அது நிரந்தரமில்லாத ஆட்சியாக இருக்கும். நம்முடைய தீர்க்க தரிசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அப்படி தான் சொன்னார். இது ஒரு நிரந்தரமில்லாத ஆட்சி அமையும். இந்த ஆட்சி கூடிய விரைவில் டிவிகே ஆட்சி கலைக்கப்படும். நீ ஒரு டுபாகூர் தீர்க்கதரிசி அப்படின்னு நான் சொல்கிறேன். தேவன்லாம் தேவையில்லை. ஏன் தெரியுமா? கூடிய விரைவில்னு சொல்லக்கூடாது, துல்லியமாக சொல்லணும். ஏன்னா உங்கள் கூற்றின்படி, வேதம் அப்படி சொல்லவே இல்லை, உங்கள் கூற்றின்படி தேவன் தீர்க்கதரிசிக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் அப்படின்னு நீங்கள் பொய் சொல்கிறீங்க. அந்த பொய்யும் நான் பொய்ன்னு காட்டுவேன், அது அப்புறம். ஆனால் உங்கள் கூற்றின்படி அவர் சொல்லாமல் செய்யவே மாட்டார்ல. அப்போ எந்த டேட்டு, எந்த மாதம், எப்படி தொங்கு எல்லாமே தெளிவாக வரணும்ல. மொட்டையாக சொல்லக்கூடாது. மொட்டையாக சொல்லிட்டு தேவன் சொன்னார்னு கதை விடுறீங்க. கலைக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் திரும்பவும் எலெக்ஷன் நடக்கும் கூடிய விரைவில். அது என்ன பாஸ், எல்லாமே கூடிய விரைவில். இப்போ ஆட்சி அமைச்சு 6 மாதம் கழித்து நடந்தாலும் பத்தியா நான் சொன்னேன் கூடிய விரைவில்னு சொல்லிக்கலாம். 2 வருஷம் கழித்து சொன்னாலும் பத்தியா நான் சொன்னேன்னு நினச்சிக்கலாம். 3 வருஷம் கழித்து நடந்தாலும் பத்தியா கூடிய விரைவில் நான் சொன்னேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால தானே வேற எங்கேயா போய் ஏமாத்துங்கடா, வேற எங்கேயா போங்க. எலெக்ஷன் நிச்சயம் நடக்கும். அந்த எலெக்ஷன் நடக்கும் பொழுது டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற இந்த கட்சி மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் அல்லது ஆட்சி அமைக்கும். ரீஎலெக்ஷன் நடந்தால் அது ஆட்சியை பிடிக்கும் அமைக்கும்னு எங்களுக்கு எல்லாருக்கும். சரி, நடக்காமல் போச்சுன்னா என்ன பாஸ் பண்ணுவீங்க? இப்போ ஜாஸ்பர்னு ஒருத்தர் இருந்தார், பொய் சொன்னார், மாட்டிக்கிட்டார். இன்னொருத்தர் ஸ்டாலின் தேவனை கூப்பிட்டு போய் காமிச்சாருன்னு வரைக்கும் சொன்னார். ஸ்டாலினே தோத்துட்டார். எங்கே போவாங்க அவங்களாம்? ரெகுலராக சர்ச்சை நடத்துவாங்க, நீங்களும் அதே மாதிரி நடத்துவீங்க. திருப்பி இன்னொரு பொய்யை சொல்லிட்டு திரிவீங்க, அப்படி தானே? இந்த ஊழியத்தின் மூலமாக கிறிஸ்தவ தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டது தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது, இனி நடக்கவிருக்கு. இது கடவுளுக்கு மார்க்கெட்டிங் இல்லை, இந்த ஊழியத்துக்கு மார்க்கெட்டிங், இவருக்கு மார்க்கெட்டிங். இதை நம்பி இவர் பின்னாடி ஒரு சிறு கூட்ட மக்கள் இல்லை பெருக்கூட்ட மக்கள் வரணும், அவங்க காணிக்க கொடுக்கணும்ல, அதான் மேட்ரு. இவர்களின் தேவன் வயிறு. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், இவருடைய தேவன் உண்மை தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ அல்ல, இவருடைய தேவன் வயிறு. உண்மையாக இயேசு கிறிஸ்துவை வழிபடுறவங்க இந்த மாதிரி போய் சொல்லிட்டு தெரிய மாட்டாங்க. இந்த அரசியல்வாதிகளுடைய உண்மையான முகங்களை பார்க்க போறீங்க. அவர்கள் நிச்சயமாக நமக்கு நன்மை செய்ய போகிறது கிடையாது. நான் சொல்ல போகிறது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது டிவிகே விஜய் வந்து உங்களுக்கெல்லாம் பயங்கரமாக நல்லது செய்ய போகிறாருன்னு நம்பிட்டு இருக்கீங்க. ஓகே, நான் என்ன நம்பிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த 2 விட மோசமாக கொள்ளையடிக்காமல் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குமோ அப்படின்னு நம்பிட்டு இருக்கேன். பணத்தை கொடுத்து சீட்டு வாங்குறவன், ஓட்டு வாங்குறவன் எப்படி நன்மை செய்வான்? பணத்துக்காக ஓட்டு போட்டிருக்கவங்க நன்மையை எதிர்பார்ப்பதும் தவறு தான். எல்லா பக்கமும் தவறும் இருக்குது. இதற்கு கடவுளுடைய தண்டனை தமிழ்நாட்டில் வந்திருக்கு. எல்லாம் ஓகே, பணத்தை கொடுக்குறவன், பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் எப்படி நல்லது நடக்கலான்னு எதிர்பார்க்குறதே தப்பு, கரெக்ட். ஆனால் தேவனுடைய தண்டனையை இங்கே கொண்டு வரீங்க. உண்மையிலே தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவனுக்கு வந்து நீ ஓட்டுக்கு பணம் வாங்கிட்ட, அதனால உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன்னு அவர் நித்திய ஆக்கினையை கொடுக்க போகிறாரு. அதுக்கு பார்ப்பீங்களா? ஏன் பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தையை தண்டனைன்ற வார்த்தையை உபயோகிக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா?
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்களாம். தமிழ்நாட்டில் தீர்க்க தரிசனத்திற்கு இடமே இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாமல் இறங்குறீங்க. தமிழ்நாட்டில் தீர்க்க தரிசனத்துக்கு இடமே இல்லையா? உண்மையாக சொன்னால் எல்லாரும் பாராட்ட போகிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் காமெடி எப்படி இருக்குது? கடவுளுடைய வார்த்தையை யாருமே உண்மையாக நேசிப்பதில்லை, நம்புவதில்லை. எல்லாருமே வேதம் உண்மையிலேயே ஆண்டவருடைய வார்த்தை நம்புகிறாங்க. உங்களை மாதிரி காமெடி பீஸுங்க வாய்க்கு வந்ததை உளறிட்டு தீர்க்க தரிசனம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க தான். அந்த 10 சொன்னீங்கல்ல, அதை வச்சு தரமாக ஒரு சம்பவம் பண்ணலாம் அடுத்து. அதனுடைய விளைவு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு கவிழ்க்க போகிற ஆட்சி வந்துருச்சு. ஓ, தண்டனையாக தான் கவிழ்க்க போகிற ஆட்சி வந்ததா? இதெல்லாம் ஒரு தண்டனையா பாஸ்? இதெல்லாம் ஒரு தண்டனையா? அவியாத அக்கினி, அழுகையும் பற்கடிப்பும், அந்த தண்டனையெல்லாம் அதுதான் தண்டனை. இதெல்லாம் ஒரு தண்டனையா? இது கூட தெரியல. நீங்கள்லாம் பாஸ்டரா? இன்றைக்குமே ஒரு மனிதன் அளவுக்கு மீறி அவமானப்படுத்தப்படுறான் அப்படின்னா அவன் மீது ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தை மாற்ற வந்த இயேசு கிறிஸ்துவையும் அப்படிதான் பண்ணாங்க. சுபோ, இயேசு கிறிஸ்துவ விஜய் ஒன்றா? இதுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அங்கே ஒருத்தன் என்னடான்னா நீதியின் சூரியன் உதிக்க போகுதுன்றான். நீதியின் சூரியன் ஸ்டாலினா? எங்கே எதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தையை எங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாலும் அடுத்து நடப்பதை குறித்து பேச முடியாது, தேவனுடைய ஊழியனை தவிர, வேதாகமத்தை தவிர. அப்படி என்றால் நீங்களும் தேவனுடைய ஊழியன் அறவே கிடையாது. ப்ரூவ் ஆகும். செதுக்கி ப்ரூவ் பண்ணுவார் ஆண்டவர். ஒரு சரியான நிலையான அரசாங்கம் அமையும் வரைக்கும் தமிழ்நாடு அழும், தமிழ்நாடு சங்கடப்படும், தமிழ்நாட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது, தமிழ்நாடு ஒவ்வொரு நாளும் மனஸ்தாபமாக தான் இருக்கும். நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பாருங்க நிம்மதியாக இருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு யாரும் அழுகுற மாதிரி இல்லை. இந்த டிவி கேன்ற அரசாங்கம் பதவி ஏற்குமா பாஸ்டர்? பதவி ஏற்கும். ஆனால் அது கொஞ்ச காலம் கூட தாக்கு பிடிக்காது, அது கவிழ்க்கப்படும். கொஞ்ச காலம்னா என்ன கொஞ்ச காலம் சொல்லுங்கள்? 2 மாதமா, 5 மாதமா, 6 மாதமா, 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமானு சொல்லுங்கள். இப்போ கவிழ்க்கப்படலைன்னா நீங்கள் காமெடி பீஸு, கவிழ்க்கப்பட்டுருச்சுன்னா நீங்கள் செம்ம தீர்க்கதரிசி அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு தெரியும், குத்துமதிப்பாக அடித்து விட்டு இயேசு தான் சொன்னார், இல்லை தேவன் சொல்லி தான் சொல்கிறேன், நான் தேவனுடைய தீர்க்கதரிசின்னு நீங்கள் சொல்கிறது பொய். ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு 3 வசனம் இருக்குது, சரியா? என் பேரில் எவனாவது தீர்க்கதரிசனம் சொல்லி அது நடக்கலைன்னா அவன் கள்ள தீர்க்கதரிசி, அவனுக்கு நீ பயப்பட வேண்டான்னு சொல்லியிருக்கு, வசனம் இருக்குது, சரியா? இந்த மாதிரி என் பேரில் கள்ள தீர்க்கதரிசின்னு ஏமாற்றுவாங்க, நீ ஏமாந்துடாதான்னு இருக்குது. அந்த 2 வசனம், இன்னும் 2-3 இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உண்மையான போதகன் நீங்கள் அல்ல. நீங்கள் ஒரு சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு என்னவும் பேசக்கூடிய வாயை வச்சிருக்கிற ஒரு ஆள். நான் கவிழும்னு சொல்லலை, கவிழ்க்கப்படும்னு சொல்கிறேன். கவிழ்க்கப்படும் எல்லாம் ஒன்று தான் பாஸ். கவிழும்னா எவனோ கவிழ்த்தா தான் கவிழும், தானாக அப்படியே கவிழ்ந்துருமா? இவங்க சரியான ஆதரவை கொடுக்காம வாபஸ் வாங்குவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அதனுடைய அடுத்த கட்டம் என்னன்னா, ரீஎலெக்ஷன் தமிழ்நாட்டில் வரும். நான் யோசிக்கிறதெல்லாம் டீ கடையில் சும்மா பேசலாம், ஆனால் தேவன் சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. நான் தான் தீர்க்கதரிசி, தமிழ்நாட்டில் பஞ்சம் வந்துருச்சு, தீர்க்கதரிசியே இல்லை, நான் தான், என்னால் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் தீர்க்கதரிசனம் கிடையாது, கூறி சொல்கிறது இல்லை, ஒரு அனுமானத்தில் சொல்கிறது. ரீஎலெக்ஷன் வரும்பொழுது the majority of people will now believe will select a stable government. அந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி நாம் ஓட்டு மறுபடியும் போடுவோம். அந்த ஓட்டில் டிவிக்கே தான் ஆட்சியை மறுபடியும் அமைக்கும். எந்த தைரியத்தில் இப்படிலாம் வாய்க்கு வந்ததோ வளர்றீங்கன்னு தெரில. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு 4, 5, 6, 7 பேரை இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பேன். அவங்க கடவுள் பேரை சொல்லி எப்படிலாம் போய் சொன்னாங்கன்னு. மொத்தத்தில் இன்னும் ஒரு 4-5 பேர், மொத்தமாக ஒரு 10-15 பேரை போடுவேன். அந்த 10-15 பேரும் ஒரு 5 விஷயத்த சொன்னால் ஒரு 50 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த 50 விஷயத்தில் ஏதாவது ஒன்று 5 நடக்க தான் செய்யும். நாளைக்கு அது நடந்த உடனே நான் தீர்க்கதரிசின்னு போஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் மக்கள் நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா தீர்க்கதரிசினா சொன்ன எல்லாம் நடக்கணும். இவனுங்க சொன்ன எதுவுமே நடக்காது. ஏதோ ஒரு 10 சொன்னாங்கன்னா அதில் 1-2 நடக்கும். அதை வச்சுட்டு இவனுங்கெல்லாம் தீர்க்கதரிசின்னு நம்பாதீங்க. ஒன்று நடக்கலைன்னா கூட அவன் கள்ள தீர்க்கதரிசி, அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம்னு நம்ம வேதத்தின் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. 3வது அறிவிக்க விரும்புகிற தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல தீர்க்க தரிசனத்தை மதிக்காத ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதை தான் நானும் சொன்னேன். அந்த 2 வசனத்தையும் மக்கள் மறந்துடாதீங்க. தீர்க்க தரிசனம்ன்ற பேரில் எவனாவது எதையாவது அடித்து விட்டு நான் தான் சொன்னேன்னு சொன்னான்னா அது நடக்கலைன்னா
நீ அதிலிருந்து தெரிஞ்சுக்க, அவன் கள்ள தீர்க்கதரிசி, அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். நான் சொல்கிறேன், இவர் கள்ள தீர்க்கதரிசி, இவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். பாய்.